ஆத்ம நமஸ்காரங்க. இந்த அற்புதமான நண்பகல் வேளையில் நம்ம காலையிலிருந்து ஒரு அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் இயற்கையான முறையில் ஒரு இயற்கை உணவுகளையும் சரியான தன்மையில் அது கூட சேரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த வகைகளை இப்போ கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போகலாம், ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால. இப்போ இனிப்பு எப்பவுமே இனிப்புலேருந்து தான் நம்ம துவங்குவோம். காட்டு யானம் இனிப்பு புட்டு, இந்த அவுளில் செஞ்ச இனிப்பு புட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லட்டு, கொள்ளு துவையல், எள்ளு துவையல், கேரட் அல்வா, கலவை சாலட், பாகற்காய் கட்லட், ராகி பால், சிவப்பு அவல் உப்மா, இயற்கை பீர்க்கங்காய் குருமா, இயற்கை சாம்பார், மூங்கில் அரிசி கீர், தக்காளி புளி ரசம், ராகி கேக், நெல்லிக்காய் வரகு சாதம், மல்லி ரசம், இயற்கை தேங்காய் பால், வாழைத்தண்டு கட்லட், கோவைக்காய் சிப்ஸ், விருப்பாச்சி பழ பாயாசம், வெண்டைக்காய் பிரட்டல், வெண்டைக்காயில் சிப்ஸ், வெஜ் நூடுல்ஸ், சுரக்காய் சாலட், பேரிச்சை ஸ்மூதி, கருப்பு கவுனி கேசரி, பிரண்டை சட்னி, நெல்லிக்காய் ஜூஸ், கோவைக்காய் பிரட்டல், வெஜிடபிள் பிரியாணி, சிவப்பு அரிசி குழாய் புட்டு, காரப்பொரி, செவ்வாழை ஸ்மூதி, மாதுளை ஸ்மூதி, தேங்காய்பால் தயிர், கற்றாழை ஜூஸ், நல்வேளை ஜூஸ், விஷ்ணுகரந்தி ஜூஸ், வெள்ளை கரிசாலை ஜூஸ், வெற்றிலை ஜூஸ், தண்டு ஜூஸ், அதாவது வாழைத்தண்டு ஜூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேத்திர பூண்டு ஜூஸ், நிலவேம்பு ஜூஸ், துத்தி இலை ஜூஸ், கீழாநெல்லி ஜூஸ், அம்மான் பச்சரிசி ஜூஸ், மஞ்சள் கரிசாலை ஜூஸ், ரணகள்ளி ஜூஸ், பிரசர்கீரை ஜூஸ், பனத்தக்காளி ஜூஸ், கருமஞ்சள் இலை ஜூஸ், முடக்கத்தான் ஜூஸ், அருகம்புல் ஜூஸ், பூனை மீசை ஜூஸ், ஆடாத்துடை ஜூஸ், தும்பைப்பூ, அதாவது தும்பை கீரையில் ஒரு ஜூஸ் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி ஆவாரம்பூ ஜூஸ், மூக்கரட்டை ஜூஸ், வல்லாரை கீர், பீட்ரூட் கீர், முசுமுசுக்கை கீர், மணத்தக்காளி கீர். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி கீர், வெற்றிலை கீர், மூங்கில் இலை கீர், கத்திரிக்காயில் ஒரு ஸ்மூத்தி பண்ணியிருக்குது, பூசணிக்காய் கீர், பீன்ஸ் சாலட், கேப்சிகம் சாலட், சௌச்சௌ சாலட், பீர்க்கங்காய் சாலட், அரசாணிக்காய் சாலட், கத்திரிக்காய் சாலட், சுரக்காய் சாலட், மக்காச்சோள அதாவது நம்ம ஸ்வீட் கார்ன் அதில் ஒரு சாலட் பண்ணியிருக்கோம், கேரட் சாலட், பீர்க்கங்காய் தோல் சட்னி, கள்ளிமுளையான் சட்னி, பப்பாளி சாலட், வாழைத்தண்டு பச்சடி, வெள்ளரி சாலட், தூயமல்லியில் சாதம், இயற்கை தயிர் சாதம், முளைக்கட்டிய பயிர்கள் இங்கே நிறையா வச்சுருக்குங்க. அரசாணிக்காயில் அல்வா பண்ணியிருக்கோம், மாப்பிள்ளை சம்பா அவுளில் இட்லி பண்ணியிருக்கோம், தூயமல்லி அரிசியில் இட்லி பண்ணியிருக்கோம், திணை சாதம், வரகு சாதம், குதிரைவாளி சாதம், ராகி சாதம், அது அல்லாமல் முளைக்கட்டிய கருப்பு கொள்ளில் ஒரு சாலட் பண்ணியிருக்கோம், வெள்ளை அவல் பணியாரம் செஞ்சுருக்கோம், கற்றாழையில் பாயாசம் செஞ்சுருக்கோம், மட்டை அரிசி அவல் சாதம். நம்ம கேரளா பகுதியில் இருக்கிறதுனால இந்த அவல் இங்கே ஃபேமஸ். மட்டை அரிசி அவலில் சாதம் பண்ணியிருக்கோம், பாகற்காய் சிப்ஸ், அதுபோல் இதில் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கேரட்டை சிப்ஸ் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம், புடலங்காய் கட்லெட், பீர்க்கங்காய் இனிப்பு, இளநீர் பாயாசம். இந்த ஒரு 108 வகையான இயற்கையான உணவுகளை சிறப்புடன் செய்து இதில் ஒரு அற்புதமான ஒரு துவக்கத்தை நம்ம இங்கே கலந்துக்கிட்டவங்க செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இந்த இத்தனை விஷயங்களையும் பண்ண உங்களை எங்களோட ருதம்பரா ஃபவுண்டேஷன் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி. இது போன்று இயற்கை உணவுகளை உங்கள் பகுதியில் ஒரு இல்லங்களையும் கொண்டு சேர்க்கும் ஒரு அற்புதமான பணியை நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களோட பணி வெற்றி அடையணும். ஒரு இல்லங்களையும் நம்ம அந்த அடுப்பில்லாத இயற்கை உணவு முறைகளை கொண்டு செல்லணும். இது ஒரு பயிற்சியாளருக்கான ஒரு அற்புதமான பயிற்சி. கலந்து கொண்ட அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எங்களோட ருதம்பரா ஃபவுண்டேஷன் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆத்மா வணக்கங்க.